எக்ஸலில் மொத்தமாக 2 டைப்பில் ரோ அண்ட் காலம் இன்செர்ட் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து கர்சர் யூஸ் பண்ணி இன்செர்ட் பண்ணுறது. அதுக்கு எந்த இடத்துல ரோ ஆர் காலம் இன்செர்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல கர்சர் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் அடுத்துனா இன்செர்ட்டு. அதே கண்ட்ரோல் மைனஸ் அழுத்துனா டெலிட்டு. அதே தான் சேம் ரோ அண்ட் காலம் முன்னாடி சொன்ன மாதிரி தான். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ப்ளஸ் அழுத்துனா இன்செர்ட்டு, மைனஸ் அழுத்துனா டெலிட்டு. கர்சர் யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணுறதுன்னா, எந்த இடத்துல நம்ம இன்செர்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல பாயிண்டரை கொண்டு போயிட்டு ஆல்ஸு ஹெச்சி ஹோமு அதில் இன்செர்ட்டுக்கு ஐ ரோ ஆர் காலம். ரோனா ஆறு, காலம்னா சி. ரோ இன்செர்ட் பண்ணுறோம் இப்போது நம்ம. ஸோ ஆர்எல்பிக்கு இன்செர்ட் பண்ணி இன்செர்ட் ஆகிடுச்சுங்களா. இந்த ஆப்ரேஷன் எகைன் நடக்கணும் அப்படின்னா F4 கண்டினியூ ஆக. சரி, இந்த ஆப்ரேஷனில் நீங்கள் எதோட ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த ஆப்ரேஷன் மறுபடியும் எகைன் கண்டினியூ ஆகணும்னா அதுக்கு F4. இப்போ அதே டெலிட் பண்ணணும்னா ஆல்ஸு ஹெச்சி டி. இப்போ ரோ தான் நம்ம டெலிட் பண்ண போகிறோம். ரோ தான் இன்செர்ட் பண்ணோம். இப்போ ரோ டெலிட் பண்ணுறோம். ஒன்ஸ் அழுத்திட்டு அதுக்கப்புறம் F4. இப்போ அடுத்தது இப்போ ரோ இன்செர்ட் பண்ணால் அடுத்தது காலம். ஆல்ஸு ஹெச்சி ஐஇ காலமுக்கு சி இன்செர்ட் ஆகுதுங்களா. அதுக்கப்புறம் F4. இப்போ அதே டெலிட் பண்ணணும்னா ஆல்ட் ஹெச்டி சி காலம் டெலிட் பண்ணு. இவ்வளோ தான். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் சொல்லிடுங்க டோட்டல் எப்படி இதோட டோட்டல் எப்படி மோசமாக இதில் போடுறது வீலக்ஸப். ஆக்சுவலாக வீலக்ஸப் இல்லை, இதுக்கு பிஓடி டேபிள் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன்னா இதில் நிறைய ஆப்ரேஷன் நிறைய பர்டிகுலர்ஸ் இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணணும். இதில் போயிட்டு ஃபில்ட்ரு பண்ணி தனியாக டைப் பண்ணுறதுக்கு பிஓடி டேபிள் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது நான் சொல்லி. ஆனால் அது வந்து ஷார்ட்ஸில் வராது, வீடியோஸாக தான் வரும். ஏன்னா நான் வீடியோஸ் ஏன் போடுறதுன்னா வீடியோஸ் போட்டால் மேக்ஸிமம் யாரும் பார்க்கறது இல்லை. ஸோ பிஓடி டேபிள் எப்படி போடணும்னு சொல்லிட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸை பிஓடி டேபிள் டைப் பண்ணுங்க. எனக்கு கமெண்ட் பண்ணுவோம், நான் உங்களுக்கு அதை எடிட் சொல்லிட்டு சொல்லிடுறேன்.